Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் எது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 5 மார்க் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி அதை இன்னும் பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு முக்கியமான 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ், எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, எதெல்லாம் வந்து இது வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செலக்டிவான ப்ராப்ளம்ஸாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 9 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு கம்பல்சரி வரும் இல்லையா, அதை தவிர்த்து 9 2 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் இதுல இருந்து கூட கம்பல்சரியும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.1 1.2 1.5 1.7 1.14 1.20 1.21 and 1.22 example. Then exercise la 1.1 la first sum, second sum, third sum. 1.2 la second sum, third sum, fourth sum. 1.3 la first sum, fifth sum, eighth sum, ninth sum. 1.4 la sixth sum. 1.5 la first sum, second sum, third sum, sixth sum, fifth sum. சரியா? இது சாப்டர் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.2 2.3 2.5 2.10 2.12 2.15 2.20 2.21 2.22 2.26 2.41 2.42 2.47 2.48 2.49 and 2.55. செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும் பெரிய சாப்டர்ன்றது தெரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ளது. அதனால அதில் மட்டும் கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரும். எக்ஸசைஸ்ல 2.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், அப்புறம் 10th சம். தென் எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம், 9th சம். 2.3ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், 9th சம். இந்த எக்ஸசைஸ் 2.4 வந்து ஃபுல் எல்லாமே பார்த்துக்கணும். 2.5ல செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், 8th சம். 2.6ல 1. 2.7ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். தென் 2.8ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 9th சம். 2.9ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், செகண்ட் சம், தேர்ட் சம். இது செகண்ட் சாப்டர்ல. தென் தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல
Example 3.1, 3.9, 3.13, 3.14 first subdivision, second subdivision, then 3.25 third subdivision, and 3.28, 3.31, 3.36, 3.43, 3.57, 3.69, then 3.70. எக்ஸசைஸில் கொஞ்சம் நிறையா வரும் தேர்ட் சாப்டரில். எக்ஸசைஸ் 3.4 ஃபஸ்ட்டு சம், 3.5 தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன், தென் 3.6 ஃபோர்த்து சம், 3.7 ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷன், then 3.9 second sumல third subdivision, then 3.10 first sumல third subdivision, 3.11 third subdivision, sorry third question, then 3.12 first question, 3.13 first sumல third subdivision and fifth subdivision, and 3.17 second sum, third sum, sixth sum, 3.18 fifth sum, sixth sum, eighth sum, 3.19 second sum, third sum, eighth sum, ninth sum. Third chapter. Then fourth chapter example problems example 4.1, 4.2, 4.3, 4.8, 4.12, 4.13, 4.14, 4.15, then 4.16, 4.22, 4.27, 4.28, 4.34. exercise 4.1 first sum second subdivision and third sum, sixth sum, eighth sum. In exercise 4.2 first sum, second sum, third sum, fifth sum, sixth sum, seventh sum, eighth sum. 4.3 first sum, second sum, fourth sum, then 4.4 first sum, third sum, fourth sum, seventh sum. இது போக இதுல ரெண்டு தியரம் இருக்கு. அந்த ரெண்டு தியரமும் 2 மார்க்ல கேட்கலாம். கேவாஸ் தியரமும் மெனலாஸ் தியரம், இந்த ரெண்டு தியரமும் வந்து இதுல பாத்துக்கிறங்க. இந்த ரெண்டு தியரமும் இதுல 2 மார்க்ல கேட்கலாம். தென் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல example 5.1, 5.2, 5.3, 5.8, 5.9, 5.10, 5.12, 5.19, 5.21, 5.22, 5.23, 5.24, 5.26, 5.30, 5.32, 5.33, 5.35. எக்ஸசைஸ்ல கம்மியாக தான் வரும். 5.1 1 2, 5.2 3 5, 5.3 third sum, fourth sum, sixth sum, seventh first sum, then 12th sum. 5.4 first sum, second sum, third sum, fourth sum. Then chapter 6 இதெல்லாம் கம்மியாக தான் வரும். chapter 6, 7, 8 chapter 6 example 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.19, 6.20, 6.26.
எக்ஸசைஸில் 6.1ல் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். 6.2ல் சிக்ஸ்த் சம். Then chapter 7 example problemsல example 7.3, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.12, 7.16, 7.19. எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 7.1ல் ஃபிஃப்த் சம், 7.2ல் சிக்ஸ்த் சம், எயித்து சம், 10th சம். Then chapter 8 last chapter. Example 8.1, 8.3, 8.8, 8.9, 8.15, 8.17, 8.20, 8.22. எக்ஸசைஸில் 8.1ல் சிக்ஸ்த் சம், செவன்த் சம், எயித்து சம், 9th சம், 15th சம். தென் 8.2ல் ஃபோர்த் சம், 8.3ல் தேர்ட் சம், ஃபோர்த் சம், 10th சம். சரியா? ஸோ இதை தான் வந்து நமக்கு 10th மேத்ஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இதை ஒரு சம் கூட ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 9 2 மார்க் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ.